ஓம் ஸ்ரீ மனமோகன சுரதாசர் கதை. டெல்லி நகரிலே அக்பர் பாதுஷா அரசாண்டிருந்த காலத்திலே அவருடைய சபையிலே பதவி வகித்த பெரியார்களுள் ஒருவர்தான் மனமோகன சுரதாசர். இவர் மிகச் சிறந்த அறிவாளி. கல்வியிலும் கேள்வியிலும் அரசியலிலும் தர்பாரிலிருந்த நவரத்னங்கள் என்ற பண்டிதர்களுக்குச் சமமானவராயிருந்தார். இவருடைய தெய்வ பக்தியும் அடக்கமும் பொறுமையும் கண்டு பாதுஷா இவரை மிகவும் கௌரவித்து வந்தார். பிரம்மஞானியாக விளங்கும் இவரை அவ்வப்பொழுது அரண்மனைக்கே அழைத்து வேதாந்த விசாரணை செய்வதும் உண்டு. ஒரு சமயம் மதுரை, பிருந்தாவனம், கோகுலம் இவைகள் அடங்கிய பிரதேசத்திற்கு ஒரு நல்ல அதிகாரியை நியமிக்கும்படி நேரிட்டது. அப்பொழுது அக்பர் பாதுஷா இவரை காட்டிலும் தகுதியானவர் கிடைப்பது கஷ்டமென்று இவரையே அந்த பதவிக்கு நியமித்தார். இந்த பதவியை தமக்கு ஏற்பட்டதொரு பெரும் பாக்கியமாக கருதினார் சுரதாசர். இறைவனுக்கு நிந்தாஸ்துதியிலே விருப்பம் என்று சொல்வதுண்டு. அது துதிகளை பொறுத்தது. ஆனால் துவாரகை, தாகேர் ஆகிய 2 இடங்களிலும் விளங்கும் கண்ணபிரானை மக்கள் அன்பின் மிகுதியினால் ரண சோற்றாய் என்று அழைக்கின்றனர். ஜராசந்தனுடன் போரிட்டு தோல்வியுற்று ஓடிவந்தவனே அரசே என்பது கருத்து. போர் முனையிலிருந்து ஓடிவந்த அந்தச் செயலையும் நிந்தா ஸ்துதியாகவே ஏற்றுக்கொண்டு விட்டது பக்தருள்ளம். வெற்றியும் பெறுவாய், ஆனால் தோல்வியும் பெற்றாய் என்று குழந்தைகளை பெருமையும் சிறுமையும் தோன்ற கலந்து கொஞ்சுவது போல் இறைவனையே குழந்தையாகக் கண்ட பக்தருள்ளம் கொஞ்சி பேசுகிறது. சுரதாசர் மிகுந்த சந்தோஷத்தோடு தமது பதவியை ஏற்க புறப்பட்டார். வரும் வழியெல்லாம் கண்ணபிரானது பிள்ளை விளையாட்டுகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் அவர் மனக்கண்ணின் முன் தோன்றலாயின. தவழும் கண்ணன் புழுதி அலைகின்ற காட்சி, சந்திரனை அழைத்தல், அம்மம் தருதல், நீராட அழைத்தல், கோகுலத்திலே இறைவன் செய்த லீலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தோன்ற தோன்ற அவர் மெய்மறந்தார். வந்து மிகுந்த ஆனந்தத்துடன் பதவியையும் ஏற்றார். இத்தகைய மெய்யன்பர் தமக்கு அதிகாரியாய் வந்தது குறித்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பகலில் அலுவலகத்திலேயே பணி செய்த நேரமெல்லாம் போக மீதியுள்ள நேரமெல்லாம் இறைவனுக்கும் அவனது மெய்யடியார்களுக்கும் பணி செய்வதிலேயே சென்றது. மக்கள் சுரதாசரை வாழ்த்தினர். இத்தகைய மெய்யன்பரை நியமித்த பாதுஷாவையும் வாழ்த்தினர். இந்த நிலையிலே சில வருடங்கள் சென்றன. சுரதாசர் அரசாங்கச் சேவகம் மட்டுமேயன்றி இயற்கையிலேயே செல்வம் படைத்தவர். தமது செல்வத்தை பயனுள்ள வழியிலே செலவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று 2 கைகளாலும் வாரி வாரி வழங்கலானார். ஊரார் புகழும் பெருகியது. இவரோ மென்மேலும் பணி செய்வதிலேயே ஈடுபட்டார். இப்படி செய்தால் எத்தனை நாள்தான் தாங்கும்? இவரது செல்வமும் குறைந்தது. இந்த சமயம் திருவிழாவும் வந்தது. அடியார் திருக்கூட்டமும் வந்து சேர்ந்தது. கையிலே பொருளில்லாத அந்த சமயத்திலே அரசாங்கத்துக்குச் சேர வேண்டிய வரிப்பணங்கள் வந்து சேர்ந்தன. இந்த தொகையை எடுத்து கைங்கரியம் செய்தால் என்ன என்று நினைத்தார் இவர். அவருக்கு நெருங்கிய நண்பர்களான சிலர் அரசாங்க பணத்தை எடுப்பதனால் நேரிடக்கூடிய தீமைகளைச் சொல்ல, அரசனுக்கென்று தனிப்பட்ட செல்வமேது? எல்லாம் இறைவன் தந்தது. அதை அவனுடைய மெய் அடியார்களுக்கே பயன்படுத்துவது அரசாங்கத்துக்கும் நன்மையே தரும் என்று அவர்களை அடக்கிவிட்டார் சுரதாசர். சில நாட்கள் இப்படியே சென்றன. ஊரிலுள்ள பொறாமைக்காரர்களுள் ஒருவன் நேரில் டெல்லி மாநகருக்கே சென்று பாதுஷாவிடம் கோல் மூட்டினான். அதை கேட்டதும் கடும் கோபம் கொண்டார் பாதுஷா. உடனே சில வீரர்களை அழைத்து மதுரை, துவாரகா, பிருந்தாவன் 3 மாவட்டங்களின் வரித்தொகை நிலுவையில் இருக்கிறது, உடனே சென்று வசூலித்து கொண்டு வந்து சேர வேண்டும் என்று உத்தரவிட்டான். மேலும் வரிப்பணம் கட்டத் தவறினால் மனமோகன சுரதாசரை கைது செய்து வரவும் அதிகாரம் அளித்து தன் முத்திரையையும் கொடுத்து அனுப்பினான். வீரர்கள் மதுரையை அடைந்து
அரசனது திருமுகத்தை காட்டும் முன்பே சுரதாசர் விஷயத்தை உணர்ந்து கொண்டார். வந்த வீரர்களை வரவேற்று உபசரித்து பிறகு மிகுந்த மரியாதையுடன், அன்பர்களே, நான் அரசின் பணத்தை வீணாக்கி விட்டதாகச் சொல்வது வெறும் புரளி. இவ்வளவு பெருந்தொகையை வராகனாகவே வைத்திருந்தால் எடுத்துச் செல்வதற்கு சிரமமாக இருக்குமென்று கருதி அரிய நவரத்தினங்களாக வாங்கி வைத்திருக்கிறேன். அவைகளை உங்களிடம் கொடுக்கிறேன் என்றார். பிறகு உள்ளே சென்று ஒரு இரும்பு பெட்டியில் நிறைய கூழாங்கற்களை அடுக்கி அதன் மேல் ஒரு கடிதமும் எழுதி வைத்தார். அந்த கடிதம் பின்வருமாறு: அரசர் பெருமானே, அரசாங்கத்துக்குரிய செல்வத்தை அடியேன் செலவு செய்தது உண்மையே. ஆனால் அவை என் சொந்த நலனுக்காக அல்ல என்பதை தாங்கள் சிந்திக்க வேண்டும். மதுரை, கோகுலம், பிருந்தாவனம் இந்த 3 புனிதமான தலங்களும் தங்களது அருள் ஆட்சிக்கு உட்பட்டவை. இங்கு வரும் அடியவர்களது நலனுக்காகவே தங்களது பொருள் செலவிடப்பட்டது. இந்த மாபெரும் பணியால் இறைவனது திருவுள்ளம் குளிரும். உங்களது ஆட்சிக்கும் இது பெருமையையும் புண்ணியத்தையும் தரும். செல்வம் இறைவனுடையதே என்று இருவரும் நினைப்போமாகில் தூயராவோம். இதனால் நாடும் செழிக்கும். நமக்கும் நன்மை என்ற எண்ணத்துடனேயே செய்தேன். நான் செய்தது தவறென்று தோன்றினால் மன்னிக்கவும். இந்த கடிதம் அடங்கிய பெட்டியை வீரர்களிடம் அளித்தார். அவர்களுக்கு ஆச்சார உபச்சாரம் செய்து விருந்தும் அளித்தார். அடடா, இப்படிப்பட்ட உத்தமரையா பொல்லாங்கு கூறினார்கள் என்று நினைத்த வீரர்கள் மறுநாள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து துயிலப் போயினர். நடுநிசியில் சுரதாசர் எழுந்து அடுத்துள்ள காட்டில் புகுந்து அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்தார். வீரர்கள் காலையில் அவரை வணங்கி விடைபெற வந்தபொழுது அவர் காணப்படவில்லை. சற்று தாமதித்து பொருள் நம்மிடம் சேர்ந்துவிட்டது, இனி நமக்கென்ன கவலை என்றெண்ணி டெல்லியை நோக்கி புறப்பட்டனர். பெட்டி பாதுஷாவின் முன் வந்தது. பெட்டியை திறந்து பார்த்த அக்பரின் கண்கள் கூசின. பெட்டி நிறைய நவரத்தினங்கள். இதுவரை அத்தகைய அருமையான வைரம், மாணிக்கம், மரகதம், புஷ்பராகம், நீலம் இவைகளை அவர் கண்டதே இல்லை. ஆச்சரிய மிகுதியினால் திகைத்து பிறகு கடிதத்தை எடுத்து படிக்கலானார். பின்னர் அமைச்சர்களை அழைத்து வீரர்களிடம் தாசர் சொன்ன சொற்களையும் பேழையிலுள்ள ரத்தினங்களையும் பார்த்தால் நமக்குச் சேர வேண்டிய 7 லட்சம் வராகனுக்கும் மேலாகவே இருக்கிறது. விலைமதிப்பற்ற ரத்தினங்களை வாங்கியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. ஆனால் இந்த கடிதத்திலோ இறை பணத்தை நல்வழியிலே செலவு செய்திருப்பதாக கூறுகிறார். இதில் எது மெய்? மேலும் காலையில் வீரர்கள் எழுந்து பார்க்கும்பொழுது அவர் வீட்டில் இல்லை. இவைகளையெல்லாம் பார்த்தால் கடிதத்தில் குறித்திருப்பதே உண்மை என்று தோன்றுகிறது. தாசர் வைத்த வெறும் பெட்டியோ அல்லது வெறும் கற்களோ அவருடைய பக்தியின் மகிமையினாலும் இறைவனது அருளாலும் இரத்தினங்கள் உடையதாகவோ அல்லது இரத்தினங்களாகவோ மாறியிருக்க வேண்டும். அவரை அனாவசியமாக அவமதித்து விட்டேன். எங்கே சென்றாரோ தேடி கண்டுபிடியுங்கள் என்றார். ஏற்கனவே நல்லோர்களது கூட்டுறவினால் பண்பட்டிருந்த அக்பர் பாதுஷாவின் மனம் இப்பொழுது மேலும் மிருதுவாயிற்று. ஆம், வரிப்பணம் யாருடையது? மக்களுடையதுதானே. அதை அவர்களுடைய நன்மைக்கு செலவிட்டதில் தவறென்ன? நானே முன்வந்து செய்திருக்க வேண்டிய கடமையை தாசரே செய்திருக்கிறார். அதை உணராமல் கைது செய்ய ஆள் அனுப்பினேனே என்று அங்கலாய்த்தார். தாசரை தேடுவதற்கு ஆட்கள் புறப்பட்டனர். மதுரைக்கு அருகிலுள்ள காட்டிலே தவக்கோலமாய் வீற்றிருக்கும் தாசரைக் கண்டு செய்து முழுவதையும் சொல்லி அரசர் அழைத்து வரும்படி உத்தரவு இட்டதையும் தெரிவித்தனர் வீரர்கள். சுரதாசர் அவர்களுடன் புறப்பட்டு பாதுஷாவின் முன் வந்தார். சபையின் வாசலிலே அவர் நுழையும் முன்பே பாதுஷா எதிர்கொண்டு சென்று 2 கைகளையும் பற்றி ஆசனத்தில் அமர்த்தி தான் செய்த பெருந்தவறுக்கு மன்னிப்பு கோரினார். அதற்கு தாசர், அரசே, எப்பொழுதும் இறைவனுக்கே பணி செய்ய வேண்டும் என்பதை விட்டு அரசாங்க சேவகம் ஏற்றது தவறு என்று காட்டவே இந்த சம்பவம் எழுந்தது. ஆகவே இனி இறைவனுக்கே பணி செய்து எஞ்சியுள்ள நாளை கழிக்க விரும்புகிறேன். தாங்கள் இந்த உத்தியோகத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்றார்.
நீங்கள் இந்த பதவியில் இருந்து கொண்டே எப்பொழுதும் போல் திருப்பணிகள் செய்து வரலாமே, இதை யார் தடுக்க முடியும்? ஆகவே நீங்கள் பதவியிலிருந்து செய்வதே மேலும் சிறக்கும் என்றார் பாதுஷா. அரசே, அது மிகுந்த தொல்லை தரும். எப்பொழுது ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டதோ இனி ஒவ்வொரு செயலையும் உம்மை கேட்டு செய்வதுதான் முறை. அந்த பராதீனம் என் பணிகளுக்கு ஒவ்வாது. தொல்லையின்றி நிச்சந்தையாக இறைவனை தொழுவதும் இயலாது. ஆகவே இந்த பந்தம் எனக்கு வேண்டாம் என்றார் சுரதாசர். அரசர் சற்றே சிந்தித்தார். பிறகு மிகவும் பரிவுடன் கூடிய குரலில், சுரதாசரே, நீர் எனக்கு உட்பட்டிருக்க வேண்டாம். இறை செலுத்தவும் வேண்டாம். உம்முடைய விருப்பம்போல் குடிகளுக்கு எது நன்மையோ அதை செய்யுங்கள். உமக்கே உரிமையாக இந்த 3 மாவட்டங்களையும் அளித்தேன் என்றார். பாதுஷாவின் கண்களிலே கண்ணீர். குரல் கரகரத்தது. மீண்டும் எழுந்து வந்து அவருடைய 2 கரங்களையும் பற்றி, சுரதாசரே, ஏற்றுக்கொள்ளும் என்றார். அரசனது மனம் குவிகிறது, பக்தியும் உண்டாகிறது. இதன் பயனாக நாட்டிலே தெய்வபக்தி பெருகும், மக்கள் நல்வாழ்வு பெறுவர் என்று எண்ணிய தாசர், அரசே, நீர் இவ்வளவு சொல்லியபின் மறுக்க முடியவில்லை. தாங்கள் இன்று முதல் ஹரிபக்தியும் சாது சேவையும் செய்வீராக என்று சொல்லி பதவியை ஒப்புக்கொண்டார் சுரதாசர். அக்பர் பாதுஷா பெட்டிலிருந்த ரத்தினங்களையும் திருப்பணிக்கே கொடுத்து அவரை மிகுந்த மரியாதைகளுடன் சிவிகையில் ஏற்றி அனுப்பி வைத்தார். சுரதாசர் எம்பெருமான் கண்ணனது திருவருளை வியந்து வியந்து பாடியவராய் மீண்டும் தன் பதவியை ஏற்றார். வடமதுரை, துவாரகை, பிருந்தாவனம் இம்3 நகர்களிலும் மேலும் மேலும் தெய்வபக்தி பெறலாயிற்று இவரது ஆட்சியிலே. ஓ